யூகேயினுடைய பல இடங்கள்ல கோர தாண்டவம் ஆடியிருந்த கொரத்தி புயலினுடைய தாக்கம் குறித்தான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கொரத்தி புயலினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, எதிர்வரும் நாட்கள்ல எப்படியான பாதிப்புகள் இருக்க போகிறது அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் மெட் டிபார்ட்மெண்டால வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள், ஸ்டூடெண்ட் விசாக்கள் மற்றும் பல விசாக்கள்லையும் யூகேனுடைய ஹோம் ஆபீஸ் திருத்தங்களை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருந்த அறிவிப்பின் பின்னர் இப்போது அதனுடைய கன்சீக்வன்ஸை ஹோம் ஆபீஸ் உணர ஆரம்பித்திருக்கிறது. இதன் காரணமாக மிக பெரிய அளவிலான ஒரு எதிர்பாராத விடயம் யூகேல நடந்திருக்கிறது. மான்செஸ்டர் நகரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பிரித்தானியா முழுவதும் பல இடங்களிலேயும் கண்டன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. இதன் போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இன்றைய தேதியில் யூகேயில் ஒரு தேர்தல் நடந்தால் அடுத்த பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிற நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய நம்பிக்கை இப்போது பிரித்தானியாவில் பல மட்டங்களில் குறைவடைந்து வருகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வர வீடியோக்களை முழுதா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளுடன் வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களையும் யூகே முழுவதும் கொரத்தி புயலினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 44,000த்திற்கும் அதிகமான வீடுகள்ல மின்சாரம் தடைப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்காட்லாண்டினுடைய பல இடங்களிலையும், மிட்லாண்ட்ஸினுடைய பல இடங்களிலையும், பிரித்தானியாவினுடைய மேற்கு பகுதிகளிலையும் பல இடங்கள் பனியில் மூழ்கி இருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சில இடங்கள்ல 30 தொடக்கம் 40 சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களிலையும் யூகேல பனிப்பொழிவு அதிகரித்திருந்ததாகவும் இதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான விபத்துகள் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் போயிருந்த ஸ்கூல் பஸ் விபத்துக்குள்ளாகி இருந்தது. தெய்வாதீனமாக அதுல யாருக்குமே எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்படல. எதிர்வரும் நாட்கள்ல இந்த பனி உருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது. எதிர்வரும் நாட்கள்ல 10 தொடக்கம் 12 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கும். இதன் காரணமாக இந்த அதிக பனிப்பொழிவுகள் ஏற்பட்டிருக்கிற இடங்கள்ல வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், கடந்த 2 நாட்கள்ல யூகேல பல இடங்கள்ல ரயில்கள், விமானங்கள், பஸ் சேவைகள் தடைப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய அளவிலான 100 மைல் வேகத்தில் காற்று வீசி இருந்த புயலாக இந்த புயல் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு யூகேல பல நூற்றுக்கணக்கான புயல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. எதிர்வரும் நாட்களையும் யூகேயினுடைய பல இடங்கள்ல மின் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயலின் மூலமாக பாதிக்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்கள், அதே நேரம் டிரான்ஸ்பார்மர்ஸ், மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மின் தடைகள் போன்றவை சரி செய்யப்படுவதற்கு சில நாட்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. இமிகிரேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக யூகேல சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு எப்படியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதே போல சட்டபூர்வமாக யூகேக்குள்ள வர ஸ்டூடெண்ட் விசாக்கள், ஒர்க் விசாக்கள்லையும் மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக இமிகிரேஷன் ஒயிட் பேப்பர் அப்படின்ற ஒரு பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் இப்போது உருவாகி இருக்கிறது. 2,04,000 இப்போது விசாக்கள் குறைவடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. அதிகரிக்கப்பட்ட ஸ்கில் ஒர்க்கர் த்ரெஷோல்ட் ஒரு பக்கம், கேப் ஒர்க்கர்ஸ் வர முடியாது அப்படின்றது ஒரு பக்கம், ஸ்டூடெண்ட்ஸ் PSW ஆக மாற்றுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், டிபெண்டன்ஸ் வரக்கூடிய சிக்கல்கள், இப்படியான பல விஷயங்களால இப்போதைக்கு நெட் மைக்ரேஷன் அதிக அளவில் எதிர்பாராத அளவில் குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. யூகேனுடைய ஃபோகாஸ்டுக்கு, லேபர் சப்ளைக்கு இது மிகப்பெரிய ஒரு அபாயமாக எதிரொலித்திருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் தகுதியானவர்கள், திறமையானவர்கள் குறைவாக வருவார்கள், நிறைய வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான ஆட்பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேக்கு மிகப்பெரிய அளவிலான ஸ்கில் ஒர்க்கர் சப்ளையாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் பெருமளவில் குறைந்திருக்கிறது. ஸ்டூடெண்ட் விசாக்களை பொறுத்தவரையில 1,00,000க்கும் அதிகமான விசா அப்ளிகேஷன்ஸ் இப்போது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது முன்கூட்டியே எதிர்வு கூறப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்த திட்டங்கள் வரும்போதே எதிர்வரும் காலத்துல குறிப்பாக ஓரிரு வருடங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு லேபர் ஷார்டேஜ் யூகேக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு முன்னாலேயும் போரிஸ் ஜான்சன் காலத்திலையும் ஒரு பெரிய அளவிலான ஆட்பற்றாக்குறை ஏற்பட்டதால தான் 2021ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு கால பகுதிகளில் விசாக்கள் திறக்கப்பட்டது. கேப் ஒர்க்கர்ஸாக போஸ்ட் கோவிடுக்கு
பலர் பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தாங்க. இதே நேரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா, யூகேல இருக்கக்கூடிய வோட்டர்ஸ்ல பல பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணியிருக்காங்க. நெட் மைக்ரேஷன் அப்படின்றது தான் யூகேனுடைய பிரதானமான ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு பிழையான முடிவுல பலரும் இருக்காங்க. ஆனா யூகேனுடைய பிரதான பிரச்சனை இப்போது நெட் மைக்ரேஷன் கிடையாது. மைக்ரேஷன் குறையுமாக இருந்தால் யூகேனுடைய பொருளாதாரத்தில் அது மிக பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுமா அல்லது புதிதாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களுக்கு தான் இந்த திட்டமா அப்படின்ற வகையில பல்வேறு தரப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முன்னெடுப்புகள் இப்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதே நேரம் இப்படியான ஒரு போர்காஸ்ட் இருக்கிறதுனால ஏற்கனவே யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் அரசாங்கத்தை தொடர்ச்சியாக அழுத்தத்திற்கு உட்படுத்தி வருகிறது. இதே நிலைமை நீடிக்குமாக இருந்தால் பிரித்தானியாவினுடைய பல பல்கலைக்கழகங்களை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற ஷபானா மஹ்மூத் மிக விரைவில் இன்னும் ஒரு அறிவித்தலை வெளியிட இருக்காங்க. இந்த அறிவித்தலை பொறுத்தவரையில இந்த கன்சல்டேஷனுக்கு பிறகு வரக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கு, இந்த கன்சல்டேஷனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு, யூகேல பிசினஸ் பண்றவங்க அதுவும் குறிப்பாக ஸ்கில் ஒர்க்கர்ஸை வச்சு பிசினஸ் பண்றவங்க அவர்களுடைய கம்பெனியுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களுடைய கம்பெனிகள் எந்த அளவு தூரத்துக்கு ரன் பண்ணலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வச்சு ஒரு அறிவித்தலை அறிவிக்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த போர்காஸ்ட்ல குறைவடைந்திருக்கிற இமிகிரேஷன் அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை எதிர்வரும் காலத்துல குறிப்பாக 2029-30 ஆண்டுகள்ல காட்டப்போகிறது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 2025 ஆண்டு லோக்கல் எலெக்ஷன்களின் போது பல தொகுதிகளில் ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். அடுத்த பிரதமராக நைஜல் ஃபராஜ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் லோக்கல் கவுன்சில்களை வெற்றி பெற்றிருந்த ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய நம்பகத்தன்மை இப்போது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில யூகேனுடைய லேபர் அரசாங்கம் அறிவித்திருந்த இந்த இமிகிரேஷன் ரிஃபார்ம் பற்றிய விடயங்களுக்கு பின்னால ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது அப்படின்றத உணரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ரிஃபார்ம்ஸ் கட்சியினரால் ஆளப்பட்டு வந்த கவுன்சில்கள்ல ஏற்கனவே இவங்க வாக்குறுதி அளித்த கவுன்சில் டாக்ஸ் குறைக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதி மீறப்பட்டிருப்பதாகவும், கென்ட், நார்த்தாம்ப்டன், லெஸ்டர் போன்ற கவுன்சில்கள்ல ஏற்கனவே இருந்ததை விட கவுன்சில் டாக்ஸ் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இப்போது இந்த கட்சி மீது முன்வைக்கப்படுகிறது. அடுத்த பிரதமராக இவர் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சியாக இருந்த ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் இப்போது சறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு இவர்களுடைய லோக்கல் கவுன்சில்களுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமானதாக இல்லை அப்படின்ற ஒரு தகவல் மிக பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மான்செஸ்டர் நகரத்தில் ஒரு மிக பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தின் போது 2 வாகனங்கள், ஒரு டாக்ஸியும் ஒரு பிரைவேட் வாகனமும் மோதுண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டு இதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. 2 வாகனங்களுடைய சாரதிகள் உள்ளடங்கலாக 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனுடைய முதற்கட்ட விசாரணைகளின் போது இது ஒரு போலீஸ் சேசிங்கில் நடைபெற்ற விபத்து அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் போலீசார் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இது போலீஸ் சேசிங்கில் நடந்த ஒரு விபத்து கிடையாது, வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யூகேல இருக்கிற HMP நியூ ஹால் சிறையில 8 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பாலஸ்தீன மக்களுக்காகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மீதான தடையை நீக்க கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றிருந்தது. இதன் போது 5 பேர் உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தார்கள். அவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உண்ணாவிரதத்தை இவங்க கைவிட்டிருந்தாங்க. ஆனா தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரதத்தை கொண்டு போயிருந்த 3 பேரில் ஒருவர் 69 நாட்களாக உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இப்போது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. இலங்கையைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை யூகேனுடைய அரசாங்கமும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் வழங்கி இருக்கிறது. பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஆடை உற்பத்திகளை செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இனிமேல் எந்த விதமான வரியும் இல்லாமல் ஏற்றுமதி செய்யலாம் என்கிற ஒரு சந்தோஷமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏசியன் ரீஜனல் கம்யூலேஷன் குரூப் அப்படின்ற 18 நாடுகளை கொண்ட நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இணைக்கப்பட்டிருப்பது இதற்கான பிரதானமான காரணமாக இருக்கிறது. எந்த ஒரு நாட்டில் இருந்தும் மூலப்பொருட்களை கொள்வனவு செய்து அதன் மூலமாக ஆடைகள் உற்பத்தி செய்து பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். எந்த விதமான செலவுகள் இதர வரிகளும் இல்லாமல் இந்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.